கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். அம்மாயி படத்துடைய பூஜையோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை துவங்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவாகும் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு வினய். KPR என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிக்க ஜி சங்கர் இயக்க இருக்கும் இந்த படத்தின் மேலும் செய்திகளை இப்போ பார்க்கலாம். என் பேர் சங்கர். இது என்னுடைய முதல் படம் அம்மாயி. ப்ரொடியூசர் சார் வந்து KP ராஜேந்திரன் சார். இந்த படம் கதை எழுதி முடித்தோடனே எனக்கு தோணுன மொதல் விஷயம், எழுதும்போதே தோணுன விஷயம் தான் சொல்லணும், ராஜா சார். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு மேலே வேறு என்ன தான் சொல்லணும், அதான் சொல்லணும். படத்தினுடைய மிகப்பெரிய பலம், ஏன்னா அந்த கதை சொல்வது சென்சிட்டிவ், சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கும்போது இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இசைஞானி சார் இளையராஜா சார் கிடைச்சா இந்த படம் அங்கேயே போகும், பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணோம். அது கிடைச்சிருக்கு. அந்த முகூர்த்தம் இன்று நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார், அவர் கூட எப்போ ஒரு படம் பண்ணுறது எனக்கு ஆசை இருந்துச்சு. இந்த டீம், படத்தோட டைரக்டர் சங்கர், ப்ரொடியூசர் KP ராஜேந்திரன் சார், அப்புறம் என்னோட கோ ஆர்டிஸ்ட் வரலட்சுமி, மயில்சாமி, சங்கர் எல்லாருக்கு என்னோட ரொம்ப நன்றி. நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காமெடி கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன். கூடவே மயில்சாமியும் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எங்கள் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் வர சீன்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஆனந்தி இப்போ விமல் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிற மன்னர் வகைரான்ற முழு நீள காமெடி படத்துல காமெடி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. SS குமரன் இப்போ இசையமைத்து உருவாக்கி இருக்கிற திரைப்படம் பட்டதாரி. சங்கரபாண்டி இயக்கி இருக்கும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால நிறைய சினிமா பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. கதையை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் AR சங்கர் பாண்டியன் சொன்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ஸ்டோரி எல்லாம் பார்த்து பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து பார்க்குற ஒரு வெற்றி படமாக இருக்கும். கதை பார்த்தீங்கன்னா பட்டம் படித்து முடிச்சுட்டு வெட்டியாக ஊரை சுற்றிக்கிட்டுற ஒரு 5 பசங்களை பற்றிய ஸ்கிரிப்ட். ஹீரோ இருக்காரு, ஹீரோ பின்னாடி 4 பேர் இருக்காங்க. அப்போ என்னோட கதையில் வந்து 5 கதாபாத்திரங்கள், ஹீரோன்னு யாரையும் பிரித்து பார்க்கல, 5 கதாபாத்திரங்கள். 5 கதாபாத்திரங்களுக்கும் 5 அந்த பக்கம் பொண்ணுங்க, 5 பொண்ணுங்க, 5 பசங்க 5 பொண்ணுங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ 5 பொண்ணுங்க 5 பசங்க போது 5 பேருக்கு லவ் இருக்குது, 5 லவ் இருக்குது. 5 லவ் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதே இல்லை, ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. இப்போ இவன் ஃபேமிலி இருக்குது, அங்கிட்ட அவன் ஃபேமிலி இருக்குது, இதுக்குள்ளே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இப்படின்ற ஒரு பெரிய வட்டம் சேர்ந்துருச்சு. எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் வச்சு பண்ணியிருக்கு. கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப பட்டதாரி படம் மூலமாக மியூசிக் டேரக்டராக வரேன். மதுரை பேக்ட்ராப்பில் உள்ள கதைக்களங்களும் மாறுபட்ட கதைக்களம், அதே போல் மாறுபட்ட இசை. 4 பாடல்கள் புது மாதிரியாக வந்திருக்குது. புது பாடலாசிரியர் புது வரிகளை உங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாரு. பாகுபலி படத்தை தொடர்ந்து பாகுபலி 2 படத்தின் படப்பிடிப்பு 70% முடிஞ்சிருக்கு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸை மட்டும் ஹைதராபாத்ல இருக்கிற ராமோஜி ராவ் பிலிம் சிட்டில எடுக்க போறாங்களாம். 30 நாட்களுக்கு எடுக்க போற இந்த கிளைமேக்ஸ்க்காகவே 30 கோடி ரூபாய் செலவு செஞ்சு பெரிய அரங்கத்தை அமைச்சிருக்காங்க. மெட்ரோ படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். ஆனந்த் கிருஷ்ணன் இயக்க ஜோஹன் இசையமைச்சிருக்கும் இந்த படத்துல உதயகுமார் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. பாபி சிம்ஹா, சென்ட்ராயன் என எல்லா நடிகர்களும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் ஐடியாஸ் இருக்கிற ஒரு பர்சன் ஈஸியாக ஐ கேன் ஹேண்டில். டேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டிலிங் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த படத்தோட ப்ரொடியூசரும் சரி, இப்போ கிடைச்ச ப்ரொடியூசரும் சரி, ஐ எம் ஸோ கிஃப்டட் ஃபார் தட். LICயில் ஷூட்டிங் பண்ணணும்னா LICயில் ஷூட்டிங் நடக்கும். சார்கிட்ட வந்து சார் எனக்கு இது வேணும்னா இது நடக்கும். ஸோ ரொம்ப பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப பிளான் பண்ணி எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணார். அண்ட் ஸோ மச் தேங்க்யூ சார். JK சார் வந்து எல்லா வீட்லேயும் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான் இது. இந்த டீம் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு அடுத்தது போகும். அந்த டைரக்டர் டீம் இன்றைக்கி வந்து கன்னடா ரீமேக் ரைட்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தோட ரீமேக் ரைட்ஸ் சேல்ஸ் ஆகுதுன்னா மிகப்பெரிய விஷயம். ஒரு செயின் ஸ்நாச்சிங் வச்சு சப்ஜெக்ட் போகும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளே. ஸோ நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லாருமே டீப்பராக ஒர்க் பண்ணி ஸோ என்ன பண்ண முடியுமோ அதனுடைய
வேலை பண்ணியிருக்கோம். இந்த பிளாட் இது வரைக்கும் யாருமே பண்ணல, எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணல. திஸ் செயின் ஸ்நாச்சிங் பற்றி. அண்ட் இது ஃபுல் லென்த் அப்படி தான் இருக்கும். முழுக்க முழுக்க நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஐ திங்க் சென்னையில் நீங்கள் பார்க்காத சைட் ஆஃப் டவுன் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் சிரிஷ், மெட்ரோ படத்தோட லீட் ரோல் பண்ணியிருக்கேன். மெட்ரோ படம் வந்து ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னா, இது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நடக்கிற ஒரு க்ரைம். ஸோ அதனால தான் இது மெட்ரோன்னு வச்சுருக்காங்க. அந்த க்ரைம் எல்லா இடத்துலையும் நடக்குது, பட் ஆனால் நாங்கள் காமிக்கிற படத்தில் வந்து மெட்ரோங்கிறதுனால மெட்ரோபாலிட்டன் சிட்டினால மெட்ரோன்னு வச்சுருக்கோம். நான் நிஷாந்த். இதுக்கு இந்த மெட்ரோ இந்த திரைப்படத்தில் வந்து கணேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பட் கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு படம். நான் ஆர்டர் எஸ்எஸ் மூர்த்தி. பெண்கள் இரவு நேரத்தில் போனால் என்ன மாதிரி அவேர்னஸாக இருக்கணும், என்ன மாதிரி சேஃபாக இருக்கணும், பெண்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த படம் பேசியிருக்கோம். பெரிய ரோல் நான் பண்ணியிருக்கேன். மிக சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஆனந்தகிருஷ்ணன் சார். எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு இந்த மேக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படத்தில் ஹிந்தி படத்தில் தான் வரும்ல இந்த மேக்கிங். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக மேக்கிங் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிங்கம் 3 அதாவது S3 படத்தின் பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்கிற இந்த படத்தின் 3 பாடல்களை வரும் ஜூலை 15ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. காசேதான் கடவுளடா கோபு பாபு இயக்க, ஏவிஎம் தயாரிக்க 1972ஆம் ஆண்டு வெளிவந்த வெற்றி திரைப்படம். காசேதான் கடவுளடா படத்தை இப்போ YG மகேந்திரன் நாடக வடிவில் வழங்க இருக்காரு. தேங்காய் சீனிவாசன் கதாபாத்திரத்துல YG மகேந்திரன் நடிக்க இருக்காரு. இதை பற்றின மேலும் செய்திகளை இப்போ பார்க்கலாம். ஹிட்டான ட்ராமாவை இப்போ ரீமேக் பண்ணுறார். எனக்கு அவங்க ட்ரூப்பை பற்றி நல்லா தெரியும். அமெச்சூர் ஆர்டிஸ்ட்ன்ற இதுவே இல்லாமல் அந்த ட்ரூப்பு ரொம்ப சின்சியரிட்டி. எல்லா நடிகர்களும் எனக்கு பழக்கம் உண்டு. எல்லோரும் நல்லா செய்யக்கூடியங்க. மகேந்திரன் மாற்றிட்டு என்ன அவசரப்பட்டாங்களோ அப்படிலாம் டில் எடுத்துருப்பாரு அநேகமாக. காமெடியில் மகேந்திரன் ஓன்ட் லீவ் ஆடியன்ஸை இந்த ஸ்டேஜில் செய்ய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சில சமயம் ஆப்சன்ட் மைண்டடாக எங்கேயாவது கவனிச்சாக்கள் அடுத்த ஜோக் வந்துடும். அது மாதிரி அந்த லேடி அது அப்படி. ஸோ மகேந்திரன் ஓன்ட் லீவ் இட் அன்டில் இட் கம்ஸ். It will be a super hit, no doubt about it. Thank you. இப்போ திருப்பி ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன் வந்துட்டுருக்கு. நீங்கள் நாடகான் சபாலெலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த நாடக விழாக்கள்லாம் ஃபுல் ஹவுஸ் போயிட்டுருக்கு. அப்போ ஏதோ நல்லதை திருப்பி விரும்புகிறாங்க. அதுக்காக உடனே மகேந்திரா சினிமா கெட்டதுன்னு சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க. நாடகமும் இருக்கணும்ங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த நாடகம் போதும் இட் இஸ் எ ட்ரிபியூட். என்னுடைய ட்ரிபியூட் டு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆத்தர்ஸ் சித்ராலயா சார் கோபு. இட் இஸ் ஃபார் ஹிம் ஐ எம் டூயிங் திஸ் பிளே ஆக்சுவல். அண்ட் டு அனதர் பர்சன், இதயத்தில் என்றைக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி, இசை சக்கரவர்த்தி MS விஸ்வநாதனுக்கும் இது ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக நினச்சி போடுறேன். ஏன்னா அந்த ஜம்புலிங்கமே ஜடாதரா பாட்டு, மெல்ல பேசுங்கள் பாட்டு, இன்று வந்த இந்த மயக்கம் சாங்ஸ் மாதிரிலாம் இன்றைக்கி போடவே முடியாது. அற்புதமான டியூன்ஸ், வார்த்தை புரியும் அந்த காலத்தில் பாட்டெல்லாம். ஸோ அப்படி டியூன்ஸ் போட்ட MSVக்கும் இது ஒரு காணிக்கை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த புகழ்பெற்ற வசன வரிகளும் அவர் நடித்த கேரக்டர்களையும் தலைப்பாக வச்சு சில படங்கள் வெளிவந்திருக்கு. மாகாப்பா ஆனந்த் ஹீரோவா நடிக்க, இவருடன் சுகுமார் இணைந்து நடிக்கும் மாணிக் படத்தின் துவக்க விழாவை பார்க்கலாம். என் பேர் வினோத்ங்க. இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அண்ட் எங்கள் பேனர் நேம் வந்து மோகிதா சினி டாக்கீஸ். அண்ட் இந்த படத்தில் ஹீரோவை வந்து மாகாப்பா ஆனந்த் பண்ணுறாருங்க ஹீரோவா. அண்ட் ஹீரோயின் வந்து சூசாகுமார் பண்ணுறாங்க. இதில் மியூசிக் வந்து தரண்குமார் பண்ணுறாருங்க. நாளை இயக்குனர் தான் நம்ம ப்ரோக்ராம் தான். நம்ம ப்ரோக்ராமில் வர தம்பி தான் மார்ட்டின். டைட்டில் வின்னர் ஆக்கி இப்போ இன்றைக்கி வந்து என்னோடய இயக்குனர் ஆக்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் அவர் படங்கள்லாம் பார்த்து ஊந்து சிரித்தோம். அண்டு நிறைய பெரிய இயக்குனர்கள் எல்லாமே அவரை பற்றி பாராட்டியிருக்காங்க அவர் இந்த நிகழ்ச்சியில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி ஒரு லைன் தான் இந்த படத்திலோட லைனும். மாணிக் அப்படின்னு டைட்டில் வச்சதே ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தான் வச்சார். ஹாய், இப்போ மார்ட்டின். நான் நாளைக்கு சீசன் 5 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். மாகாப்பா ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவர் ரொம்ப பிடிச்சிது. இப்போதைக்கு என்ன ட்ரெண்டோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். படம் வந்து ஃபேண்டசி. ஹீரோயின் வந்து சூசாகுமார் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பெரிய டீம் தான். நான் சூசாகுமார் பேசுகிறேன். and my first movie is Edinichal, and I'm doing this movie name is Manik, and this movie is kind of fantasy kind of story and more thrilling and more exciting kind of story. You will all love it. என் பேர் பழனிக்குமார். நான் இந்த படத்தோட கேமராமேன். நான் தெலுங்கில் இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். தமிழில் வந்துட்டு வானவரேன் உள்ளவரேன் பண்ணேன்.
நான் இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு ப்ரொடியூசர் மூலியமாக வந்தது. நல்லா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா எடுத்து கொடுப்போம் ஆடியன்ஸ்க்காக. என் பேர் ராம்போ விமல். இந்த படம் என்னோட 6வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு பாட்டு வந்து ரஃபாக வேணும்னாங்க, ஒரு பாட்டு வந்து காமெடியாக இருக்கும்னாங்க. ஆனால் இது வந்து நம்ம எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நல்லா பார்க்க வேண்டிய படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சினிமா பட செய்திகளை இந்த வாரமும் பார்க்கலாம். கபாலி படத்தின் நெருப்புடா பாடல் பெரிய அளவுக்கு வரவேற்பு அடைஞ்சிருக்கு. இன்னமும் வரவேற்பு அடையும்னு எதிர்பார்க்கலாம். சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற படம் 2.0. இந்த படத்தின் 50% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. 350 கோடி பட்ஜெட்ல உருவாயிட்டு இருக்கிற இந்த படத்தின் அமெரிக்கா போன்ற அரங்கத்தை சென்னையிலேயே அமைச்சிருக்காங்க. 2017 ஏப்ரல் 14ஆம் தேதி அல்லது மே 1ஆம் தேதி இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. ஹரிகுமார் ஹீரோவாக நடித்திருக்கும் படம் காதல் தீ. என் பேர் சாமி திருமலை. இந்த காதல் அகதி திரைப்படத்தினுடைய இயக்குனர். காதல் அகதி அப்படின்னு ஒரு படத்துக்கு தலைப்பு வச்சேன். ஒரு நெகட்டிவான தலைப்பு. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொத்து சுகம், சொந்தம் பந்தம், வீடு நாடு நகரம் எல்லாமும் இருந்து அதை அனுபவிக்க முடியாத அனாதைகள், அகதிகள். அதே மாதிரி காதலில் அனுபவிக்க முடியாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையானவர்கள் அகதிகள். அதான் காதல் அகதிகள் நான் பேர் வச்சேன். டிஓபி என் பேர் ஷாம்ராஜ். இந்த படம் வந்து இயக்குனர் வந்து ஷாமி திருமலை. லொக்கேஷன் வந்து முழுக்க இந்த ஓசூர் பத்திலப்பள்ளி மார்க்கில் தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோல்கண்டா ஃபோர்ட்டில் சாங் எடுத்திருக்கோம். கர்நாடகாவில் ஒரு ஃபால்ஸில், ஒரு பெரிய ஒரு ஃபால்ஸில் வந்து நாங்கள் சாங் எடுத்திருக்கோம். என்னோட பேர் ஆயிஷா அசீம். என்னோட ஊர் வந்து லக்ஷதீப். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி தான் காதல் அகதி. என்னோட கேரக்டர் நேம் வந்து சாவித்ரி. ரொம்ப கஷ்டமான கேரக்டர் தான். இதில் 2 சாங் இருந்தேன். எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணோன்னா 2 சாங் இருந்தேன். காதல் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் எப்படி ஏற்படும் அப்படின்றத அழகாக மையப்படுத்தி கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் அந்தமானுக்கு கொண்டு போய் அந்தமானில் உள்ள இயற்கை காட்சிகளெல்லாம் அழகாக படம் பிடிச்சிருக்காரு. காதல் சுகுமார் இயக்கி இருக்கும் திரைப்படம் சும்மாவே ஆடுவோம். ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருக்கிற இந்த படத்துல பாண்டு, மனோ என பல காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் மேலும் செய்திகளை இப்போ பார்க்கலாம். 6 பாடல்கள் ரொம்ப அற்புதமாக முத்தாக வந்திருக்குது. இந்த கதையை கேட்டோடனே இது வந்து உண்மையாகவே ஒரு கலையையும் ஒரு நாடகம், கூத்து இந்த மாதிரி விஷயங்களை நேசிக்கிற ஒருத்தரால் தான் வந்து இந்த படத்துக்கும் தயாரிக்கிறதுக்கு முன் வர முடியும். அப்படி முன் வந்த என்னுடைய இனிய அண்ணன் ஆனந்தன் சார் அவர்கள், இவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு சில பாடல்களை நாங்கள் ஒரே காட்சியில் படம் பிடிச்சிருக்கோம். அது ரொம்ப விசேஷம். இன்னொரு விசேஷம் இந்த படத்தில் இருக்குது. நான் இந்த படத்தில் நடிக்கலை, இயக்கியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு நடிகர் பட்டாளத்தை சொல்லணும்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பேருக்கு மேலே இருக்காங்க. நான் அருண் பாலாஜி பேசுகிறேன். நான் சும்மாவே ஆடுவோம் படத்தோட ஹீரோ. இந்த படம் ஒரு வித்தியாசமான களம். நிறைய படத்தில் இதே டைலாக் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான களத்தில் உருவாக்கப்பட்டது. என் பேர் அர்ஜுன். இந்த சும்மாவே ஆடுவோம் படத்தில் நான் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். டெஃபினட்டாக வந்து மக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். என் பேர் லீமா. சும்மாவே ஆடுவோம் படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். மூவியை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். கூத்துப்பற்றை பேஸ் பண்ணி ஒரு மூவி எடுத்திருக்காங்க. என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா என் கேரக்டர் நேம் வந்து கண்ணகி. அது ஸ்கூல் கேர்ள். ரொம்ப டாக்டிவான ஒரு வாயாடி கேரக்டர் தான். பழைய காலத்து நாடக தன்மையை வச்சு பண்ணியிருக்காரு. நாடகம் நடந்த, கூத்து நடந்ததை வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான கலை. அந்த படத்துக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசர்ச் பண்ணி ரொம்ப நல்ல சாங் வந்திருக்கு. காமெடி பட்டாளம் இந்த படத்தில் நடிச்சிருக்கு நான் சொல்லுவேன். நான் மட்டும்தான் இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காதல் சுகுமார் சார் வந்து நான் ஒரு நடிகராக பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வந்து அவரோட இயக்கத்தில் நடிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் உங்கள் ரவிசாந்த் பேசுகிறேன். சும்மா ஆடும் படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா ஒரு நல்ல வில்லேஜ் சப்ஜெக்ட்டு. லவ்வு, ஃபைட்டு, காமெடி எல்லாம் கலந்த சப்ஜெக்ட்டு. இதில் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நான் த்ரூஅவுட்டாக ஸ்டார்டிங் டு கிளைமேக்ஸ் நல்ல கேரக்டர், த்ரூஅவுட் ரன்னிங் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.